வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல அனஸ்தேசிஸ்ட் அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ராகவேந்திரன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். ஸோ எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஸோ நிறைய பேரோட பெயினை க்யூர் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. ஓகே. ஸோ கண்டிப்பாக ஃபேக்டர். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பெயினே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணணும், எந்த விதமான ஒரு பெயினுமே இருக்கக்கூடாது, வலியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அதனால தான் அது ஸ்பெஷல் ஸ்ட்ரீமாகவே மாறி இருக்கு. பட் இப்போ நிறைய பேருக்கு பொதுவாக இப்போ நிறைய விதமான இண்டஸ்ட்ரீஸ் வந்ததுனாலையோ, நம்ம நிறைய உட்காந்து வேலை பார்க்கறதுனாலையோ, மொபிலிட்டி இல்லாத இந்த சில மாதிரி காரணங்களாலேயோ பேக் பெயின் அப்படின்றது இப்போ அதிகமாக நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஸோ இந்த பேக் பெயின்லேயே ஏதாவது டைப்ஸ் இருக்கா? இதுக்கு வரதுக்கு வேறு ரீசன்ஸ் இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு இப்போ எல்லாத்துக்கும். அது பெயின் ரிலீஃப் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங். அவங்களுக்கு வந்து யாருக்குமே எந்த காரணத்தை கொண்டும் வலி வந்தாச்சுங்க, அது வந்து போக்கக்கூடிய இது வந்து கடமை இருக்குது, டாக்டர்ஸ்க்கு இருக்குது. இப்போ இது முக்கியமான ஒரு சர்வீஸை நம்ம கன்சிடர் பண்ணலாமா அதை இப்போ. ஓகே. ஸோ எப்போ வேணால் யாருக்கு வேணால் எந்த பருவத்துலேயும் இந்த வலி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் அந்த முதுகு வலின்னு சொன்னீங்கல்ல இப்போ, அது வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுற ப்ராப்ளம் அது. எந்த தருணத்துலேயும் எந்த பருவத்துலேயும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அது. இதனால் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. ஓகே. அவங்களுக்கு வந்து மனசளவில் உடம்பளவில் இருக்கிற பாதிப்பு தவிர எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது வந்து அவங்க ஒரு வேலையில் இருக்காங்க, ஒரு வழியால் அவங்க போக முடியாமல் இருக்கு, அவங்களால வர இழப்பெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ. ஓகே. அதனால் வந்து இது வந்து எதனால் வருது இந்த வலி, அதோட மூல காரணம் அறிஞ்சிட்டு அதுக்கு ஏற்பட்ட நம்ம சிகிச்சை முறை நம்ம வந்து ஒழுங்காக கொடுத்தங்கன்னா நிறைய விதம் நம்ம வந்து தடுக்கலாம். இப்போ ஓகே. அவங்க லைஃபே ரொம்ப மாறி போயிடும், அவங்களுக்கு மாறி போயிடும். இப்போ நான் சொன்ன சில ரீசன்ஸ், நிறைய பேர் உட்காந்துட்டே வேலை பார்க்கறது தான் பெரும்பாலான மக்கள் சொன்னால் உட்காந்துட்டே இப்போ பார்த்தாலும் வேலை பார்க்குறேன் டாக்டர், மேபி அதனால பேக் பெயின் இருக்கும் அப்படின்னு அவங்களே டயக்னைஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் தவிர, நமக்கே தெரிகிற சில விஷயங்கள் தவிர வேற என்னென்ன ரீசன்ஸ்னால இந்த பேக் பெயின் பார்க்குறீங்க டாக்டர்? இது வந்து பல காரணங்களாக வரலாம். இப்போது சில காரணங்கள் வந்து ஒரு ஒரு நிறைய ஒரே போஸ்டில் உட்காந்துருப்பாங்க, அந்த வேலை பலு அதிகமாக காரணத்தான் இருக்கலாம். யங் பீப்புள் அதே சிட்டிங் போஸ்டரில் ஒரு 10 hours 12 hours அதிகம் ஓய்வு எடுக்கலாம் பண்ணலாம் அவங்க. ஓகே. ஸோ ப்ளஸ் ஆல்சோ தேர் ஆர் சம் மென்டல் அந்த இதுவும் இருக்கலாம், ஒரு சம் சார்ட் ஆஃப் ஒரு கம்பல்ஷன் டு ஃபினிஷ் அ ஜாப் அந்த மாதிரி. ஓகே. ஸோ நிறையா காரணத்தால் வந்து அந்த வலி பேக் பெயின் வரும். இப்போது இது வந்து ஒரு டைப் ஆஃப் பெயின். இது வந்து வரும், கொஞ்ச நாள் மருந்து கொடுத்துட்டு அவங்க சரியாயிடும், அவங்க ப்ராப்பர் போஸ்டர் ஆர் ஃபிசியோதெரப்பி கொடுத்தா சரியாயிடும். இப்போது இதுலேருந்து மாறுபட்டு பல்வேறு காரணங்களால் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிற வலி வந்து அவ்வளோ வந்து ஈஸியாக போயிடாது ஒன்றும். இப்போ ஓகே. ஸோ ஒவ்வொரு தருணத்துலையும் ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்லேயும் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போது. ஸோ சில காரணங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் சாதாரண காரணங்கள் தான். இப்போது நிறையா வந்து சீரியஸ் ப்ராப்ளம்ஸாக வரலாம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன் வச்சுக்கோங்க, டிபி ஸ்பைன், இல்லைன்னா வந்து புத்துநோய், கேன்சர் பெயின்ஸ், கேன்சர் வந்து முதுகு பரவிச்சு, ஆர் இந்த மாதிரி போச்சு. அந்த பேக் பெயின் மேபி அறிகுறியாக இருக்கலாம், ஜஸ்ட் சிம்டம். ஓகே. ஒரு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் திங் டு கம் டு கம்ப்ளைண்ட் இஸ் ஃபார் பேஷண்ட் கம்ப்ளைண்ட் இஸ் இந்த முதுகு வலி தான். ஸோ எந்த முதுகு வலியும் நம்ம வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கூடாது. அதை வந்து ஒரு நீங்கள் தொடர்ந்து இருந்துன்னா கொண்டு போய் காமிச்சிட்டு அது சிகிச்சை எடுத்துக்கணும் நம்மலாம். ஓகே. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுகிற நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? என்னோட பேர் வந்து ஒய் வினோத் மேடம், கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்திலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், இந்த முட்டிக்கு கீழே பின்பக்கம் பேக் சைடு ஓகே கேபிள் கலெக்ஷன் பண்ணுறேங்க சார். நான் அதனாலங்களா நடக்கிறதால வலிக்குதுங்களா, இல்லாட்டி இது வரைக்கும் அந்த டாக்டர்கிட்ட போய் நான் செக் பண்ணலைங்க சார். அதனால உங்ககிட்ட எதை கேட்டு ஐடியா கேட்டுன்னு செக் பண்ணலாமா நான் கேட்குறேன் சார். முட்டி கீழே வலிக்குதா உங்களுக்கு? ஆமாம் சார், அப்படியே முட்டிக்கு பேக் சைடில் பின்பக்கம் அந்த சதா இருக்கு இல்லைங்க சார், மசில்ஸ் பின்பக்கம். ஆமாங்க சார். எப்பனாச்சும் அடிபட்ட சந்தர்ப்பம் இருக்கா சார்? அந்த மாதிரி எதுவும் அடிப்படலைங்க சார். ஒரு தடவை 2-வீலர்லேருந்து கீழே விழுந்தா அப்போ முட்டில தான் சார் அந்த சராச்சில் ஆச்சு, ஆனால் பேக் சைடு எந்த ஒரு அடிப்படலைங்க சார். அப்போ இருக்கலாம். இது வந்து சிலப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு முட்டிக்கு ஜாயிண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பஸ்ஸான ஒன்று இருக்கும், ஒன்று அதாவது ஃப்ளூயிட், அது உள்ளே சேர்ந்துருக்கலாம்க்குள்ள ஃப்ளூயிட் கலெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த அந்த இடத்துல வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் அது இன்ஃபெக்ட் ஆச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் தொற்று நோயில் பரவிச்சுன்னா அதனால் கூட வலி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. எதுக்கும் நீங்கள் வந்து ஒரு
எலும்பு சிகிச்சை மருத்துவர்கிட்ட போய் காமிங்க நீங்கள். ஒரு தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ரே இல்லைன்னா ஒரு சீரிஸ்ங்க எடுத்துகிட்டு அதுக்கு வந்து மேற்கொண்டு நாங்கள் சிகிச்சைக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க அவங்க. ஓகே டாக்டர். இப்போ வினோத் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கிறாரு டாக்டர். அவர் சொல்கிறார் நான் கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கேன், ஸோ நிறைய தூரம் நடக்கிறேன். அது ஆக்குபேஷனல் ஹசார்டாக இருக்கலாம். அதான் ஓகே. அது வந்து தேர் சம்திங் கால் சம் பர்ஸான் இருக்கும். அரௌண்ட் த நீ ஜாயிண்ட் சுற்றிலும் நிறையா வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் கொஞ்சம். அதில் சில வந்து சில பாதிப்பு சில இடத்துல வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால கூட இந்த மாதிரி தண்ணி சேர்ந்துட்டு அதனால கொஞ்சம் வலி எடுக்க சான்ஸ் இருக்குது. அது நரம்பு அழுத்து கொஞ்சம் போயிட்டு அதனால இந்த பெயின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் வினோத். அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். காலர் கட் ஆயிட்டாங்க. அடுத்த காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். அவங்களும் கட் ஆயிட்டாங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஓகே. ஸோ டாக்டர், இப்போ இந்த பேக் பெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோவர் பேக் பெயின் இருக்குது, அப்பர் பேக் பெயின் இருக்குது. இந்த மாதிரி சில பேக் பெயின்லாம் டாக்டர் சொல்லும் போது பேக் பெயின் அப்படின்றது பொதுவாக ஸ்பைனல் கார்டில் வரதா இல்லை அதை சுற்றி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸில் வருதா? அது வந்து அந்த வலி ஏற்படுத்தக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நிறையாவே இருக்குது முதுகில். ஓகே. மேலே பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, மேல் முதுகு வலி, நடு முதுகு வலி, அப்புறம் கீழ் முதுகு, அப்புறம் வந்து அந்த வால் எலும்புன்னு சொல்லுவாங்க, டெயில் போன் வரக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறைய பெயின் ஜென்ரேட்டர் சொல்லுவாங்க. அது வலி உண்டாக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இது. ஓகே. அது வந்து எப்படி வருது, எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது உண்மை. எப்படி சில பேருக்கு வந்துடும், சில பேர் காரணம், சில காரணம் இல்லாமல் கூட வரலாம். அப்படி சில பேருக்கு வயசாக ஆக அந்த மூட்டு தேய்மானம் ஆனா வச்சுக்கோங்க, அதனாலே கூட சில ஜாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், கொஞ்சம் ஸ்மால் ஜாயிண்ட்ஸ் இந்த பேக்கு. அதெல்லாம் இந்த டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. பிட்வீன் டூ போன்ஸ் நடுவில் ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அது டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அது தட்டு வந்து கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து விலகிடுச்சு, வேறங்க போயிடுச்சு. இல்லைன்னா அந்த பக்கத்தில் ஜாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிக் ப்ராப்ளம் வந்துடுச்சு அதில். ஆர் அந்த வால் எலும்போட அந்த கீழ்ப்பகுதியில் ஜாயிண்ட்லாம் இருக்கும் கொஞ்சம், அங்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஜாயிண்ட் தேய்மானம் ஆகிறதுக்கு அதுவும் சான்ஸாக இருக்கும் கொஞ்சம். ஸோ நிறைய காரணங்களால் இருக்கும். ப்ளஸ் காமன் ப்ராப்ளம் என்னென்னா அந்த தசைகள் மசில்ஸ் சப்போர்ட் இந்த பேக்கு, அதில் வந்து சம் கிராம்ஸ் வந்தால் கூட, சப்போஸ் ஒரு அசாதாரண ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டீங்க, அதனால் வர வலி கூட வந்து கொஞ்சம் வலி வரும். ஆனால் அது ஒரு வாரம் வாரம் சரியாயிடலாம் வச்சு. ஓகே. பட் ஆனால் ரொம்ப நாள் இருக்கு வச்சுங்க, ஒரு 3 மாதம் மேலே இருக்கக்கூடிய ஒரு வலி வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நமக்கு அது சிகிச்சை அதுக்கு தரணும் நம்மளுக்கு. ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே ஓகே சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். ஹலோ சார். சொல்லுங்கள், கேட்குது சார். அதான் நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். என் பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது. ஓகே. அது வந்து இடுப்பு பெயின் வந்து வீட்டுக்கு வந்தது, ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, வீட்டுக்கு வந்துச்சு சார். ஓகே. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தா டிபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கு ரெஸ்ட் எடுத்தா சரியாக போயிடும், டேப்லெட் சாப்பிட்டா சரியாக போயிடுங்கிறாங்க. அதான் அது என்ன ப்ராப்ளம், ஏதாவது சரியாயிருந்தா எப்படின்னு? ஆமாம், எலும்பில் வரக்கூடிய ஒரு டிபி ஒரு வகையான டிபிங்க. அதுவும் அது வந்து தொடர்ந்து நீங்கள் கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் அந்த மருந்து எடுத்துக்கணும் அதுக்கு. அது தவிர வந்து அந்த எலும்பு டாக்டருக்கு சொல்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அவங்க வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். சில நாள் தான், நிறையான நாள் ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக தீவிரமாக வலி அதிகமாக போயிடுச்சு, கை கால் கொஞ்சம் அந்த சென்சேஷன் இல்லாமல் போயிடுச்சு, அப்புறம் வந்து அந்த யூரின் போகிறதுக்கு ஃபீலிங் எல்லாம் போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு அறிகுறி வந்துச்சுன்னா உடனே வந்து டாக்டர் உடனே நீங்கள் போய் காட்டணும். நீங்கள் அப்போ வந்து அவங்க அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி சிம்டம் வந்துச்சு உடனே டாக்டர் போய் காமிக்கணும் நம்ம. அப்போ மேற்கொண்டு அவங்க மேலே அவங்க போன் ஸ்பெஷலிஸ்ட் வில் ட்ரீட் அப்போ பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். அடுத்த காலை பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் லாசர், நான் கீழ்பக்கத்துலேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்கள் சார். கேட்குது சார். சார் லாஸ்ட் 10 இயர்ஸாக எனக்கு இந்த பேக் பெயின் இருக்குது. ஓகே. நான் பைக் ஓட்டுவேன் அண்ட் நான் வந்து பாடி பில்டர். அந்த வெயிட் லிஃப்ட் வந்து தூக்கும்போது ஸ்குவாட்ன்றது போடுவோம் நாங்கள். அது போடும்போது அந்த பெல்ட் யூஸ் பண்ணாமல் போட்டதுனால இப்போ ஓவர் பேக் பெயின் வந்துருச்சு. ஓகே. ஸோ இது என்ன பண்ணணும், இது ஆயுர்வேதிக் மூலமாக பண்ணணுமா இல்லை இது வந்து எப்படி பண்ணலாம்னு? இல்லை, நீங்கள் அந்த பலு தூக்குற சொன்னீங்கல்ல, அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸாலே கூட உங்களுக்கு இந்த வலி வரத்துக்கு காரணம் இருக்கலாம். என்னென்ன பண்ணேன்னா, இப்போ இந்த ஒரு முதுகில் இந்த டிஸ்க் ப்ரிலாப்ஸ் சொல்லுவாங்க, அதாவது கீழ் முதுகு அந்த டிஸ்க்கு தட்டுன்னு சொல்லுவாங்க. தட்டு வந்து நெகிழ்து பாயிண்ட் இட்லாம் அந்த யூஷுவல் பொசிஷன்லேருந்து கண்டு போயிட மாட்டுக்கு. அது வந்து பக்கத்துக்கு நரம்பு மேலே போய் அழுத்திக்கிட்டு இந்த மாதிரி வலி வரக்கு சான்ஸ் இருக்குது. முதுகு வலியிலேருந்து கால் பக்கம் வலி பரவிச்சுன்னு வச்சுக்கோங்க,
கண்டிப்பாக நரம்பு மேலே பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு மேற்கொண்டு அதை ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அதுக்கு இப்போது ஒரு ரீசன் இருக்கலாம் அதுக்கு. மற்றபடி வந்து என்ன உண்மையான காரணம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து மேற்கொண்டு பரிசோதனை பண்ண வேண்டியிருக்கும். லைக் இந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய மற்ற சிடி ஸ்கேனில் எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு என்ன ஸ்ட்ரக்சர் இன்வால்வ் ஆகிடுச்சு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மேற்கொண்டு சிகிச்சை அதுக்கு அளிக்கலாம். இது வந்து ட்ரீட்டபிள் கண்டிஷன் தான். ப்ளஸ் அது வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக வெயிட் தூக்காதீங்க இருக்கணும் கொஞ்சம். ப்ளஸ் அந்த முதுகுக்கு அந்த தசைகள்லாம் நல்லா கொஞ்சம் பலப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸசைஸாக இருக்கும் கொஞ்சம். அதெல்லாம் பண்ணணும் இப்போது. ஏன்னா எல்லாமே ஒரு சைமல்டேனியஸாக ஒன்றா சேர்ந்து கொண்டு போகணும் எல்லாம் கொஞ்சம். அப்போ தான் வந்து நல்ல ஒரு அந்த வலி போகிறதுக்கு வழி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் காமாட்சி மேடம். நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூப்பிட்றோம் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் நான் 2002 டூ வீலர்லேருந்து கீழே விழுந்துட்டேன் சார். ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டேன். சொல்லுங்கம்மா. எந்த பகுதிக்குமே அடி கிடையாதுங்க சார். லைட்டாக அப்படியே மல்லாக்கா விழுந்ததுல இடுப்புக்கு மட்டும் லைட்டாக அடிங்க சார். அப்போ அது ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் தெரிவிக்கல. ஆனால் அந்த இப்போ 4 வருஷமாவே பேக் பெயினில் தான் சார் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மோஸ்ட்லி ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிட்டு வந்தேன் சார். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி கொடுத்தாங்க. அவங்க கொடுக்குற டேப்லெட் எடுத்துக்கிட்டா அப்போ வந்து பெயின் வந்து குறைவா இருக்கும். எகைன் மறுபடியும் அந்த டேப்லெட் ஸ்டாப் பண்ணிட்டா பெயினாக இருக்குங்க சார். அதுக்கு என்னங்க சார் பண்ணணும்? 4 வருஷமா இருக்கிறதால வந்து இது பேர் வந்து கிரானிக் பெயின், நாள்பட்ட வலி சொல்லுவாங்க. அது ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டேமேஜ் ஆகிருக்கலாம். நீங்கள் கீழே விழுந்து சொன்னீங்க நான் பைக்லேருந்து போகிறச்ச. அதனால் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அடிபட்டதுன்னு தெரியல. அது பார்த்துட்டு எக்ஸாம் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இப்போ சில பேர் என்ன ஆகுன்னா ஒரு அந்த அந்த வெர்டிபிள் காலமில் சில போன்ஸ்லாம் இருக்கும், பக்கத்தில் ஜாயின்ட்ஸ் இருக்கும். அந்த கீழே விழும்போது எப்படி விழுந்தாங்க பொறுத்து அந்த ஜாயின்ட்ஸில் கொஞ்சம் தேய்மானம் இல்லைன்னா வந்து அடிபட்டுருக்கலாம், பாதிப்பு ஏற்பட்டுருக்கலாம். அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்றபடி சிகிச்சை அளிக்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் நிறையா இப்போ ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தெர் இஸ் அ ஃபேசட் டிஸ்ஃபங்க்ஷன் பேர். ஃபேசட் ஜாயிண்ட் சொல்லிட்டு 2-3 சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ் இருக்கும் அந்த டிஸ்க்கு பக்கத்தில். அது வந்து இந்த மாதிரி விழும்போது ட்விஸ்டிங் மோஷன் சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் திரும்பிட்டு விழும்போது அது பாதிப்பு ஏற்பட்டுருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாயின்ட்ஸ்க்கெலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டயக்னாஸ்டிக் பிளாக் சொல்லுவாங்க. கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வலி இன்ஜெக்ஷன் போட்டு அதில் வந்து உங்களுக்கு ரிலீஃப் இருந்ததுன்னா அதுக்கு மேற்கொண்டு வந்து ஒரு அந்த சம்மந்தப்பட்ட நர்வ் மேலே ஒரு ரேடியோ கரண்ட் போட்டுட்டு வலி சுத்தமாக போகிறதுக்கு இப்போ வழி பண்ணலாம் போகிறதுக்கு. ஓகே ஓகே, தட்ஸ் நைஸ் டாக்டர். அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சி மாவட்டம் முருகவேல் மேடம். டாக்டர் இருக்காங்க முருகன் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்கள் சார். இடுப்பு வலி வந்து ஒரு 2 மாதம் வளைச்சிக்கிட்டு இருக்கு சார். ஓகே. எம்ஆர்எஃப் ஸ்கேன் எடுத்தேன் சார். ஓகே. அதில் வந்து ஜவ்வு வீங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். ஓகே. அதுக்கு வந்து திருச்சியில் வந்து தில்லைநகருங்கிற ஏரியாவில் 10 கிராஸில் ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் சார். அவங்க மலன் மூட்டை கட்டி ஈஸியாக ஒரு பண்ணாங்க சார். ஆமாம் சார். அது வந்து அந்த பெயின் இருந்த இடத்துல வலி இல்லை சார். இப்போ வந்து இந்த தசைகள் இடுப்பு தோல்ல இருந்து ரொம்ப பெயின் வலி அதிகமாக இருக்கு சார். ஓகே. அடிப்பட்ட இடத்துல வலிக்கல உங்களுக்கு ஒன்றா? அந்த வீக் இருந்த இடத்துல வலி இல்லை சார். ஓகே. அதுக்கு மாத்திரை வலி வந்தா மாத்திரை போட சொல்லியிருக்காங்க சார். ஓகே. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஆனால் இருந்தாலும் கண்டினியூவாக வலிச்சுட்டே இருக்கு சார். சரி, இது வந்து தொடர்ந்து இருந்ததுன்னா வந்து அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த வலி போக்குறதுக்கு நிறையா இப்போ வழியே வந்துச்சுலாம். இப்போது நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனாக பண்ணீங்கல்ல? இப்போ லைனில் இருக்கீங்க முருகன்? இருக்கு சார், இருக்கு சார். சொல்லுங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனாக பண்ணீங்களா? இப்போ சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஏதாவது பண்ணீங்களா? எம்ஆர்எஃப் ஸ்கேன் எடுத்து சார். எம்ஆர்எஃப் இல்லை எம்ஆர்ஐ. அந்த எம்ஆர்ஐ பண்ணீங்களான்னு கேட்குறாரு. பண்ணேன் சார். ஓகே. அதில் ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது சொன்னாங்களா? அதில் ஜவ்வு வீங்கி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதனால் கூட அந்த வலி வந்து அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துக்கு கூட வலி பரவும் இப்போது. ஏன்னா அது வந்து கெமிக்கல் இரிட்டேஷன் சொல்லுவாங்க. தான் அதாவது அந்த ஜவ்வு கொஞ்சம் தேஞ்சு போச்சுன்னா அந்த வெளியே வந்த ஒரு ஜவ்வு மெட்டீரியல் சொல்லுவாங்க. அது வெளியே வந்து பக்கத்துக்கு நரம்பு மேலே போயிட்டு அதனால் வலி வரும். அந்த பக்கம் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துல வலி பரவக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கும் கொஞ்சம். ஸோ எந்த லெவலில் இருக்கும் ஜவ்வு தேஞ்சதுக்கு பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய சிகிச்சை அளிக்கிறதுக்கு நிறைய வந்துச்சு. இப்போ நவடேஸ் ஆப்ரேஷன் பண்ண அவசியம் இல்லை.
இப்போ மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர் வந்துச்சுலாம் இப்போ பெர்குட்டேனியஸ் எண்டோஸ்கோபி டிஸ்கெக்டமி சொல்லிட்டு அது ஸ்கின் மூலமாக நீடில் செலுத்திட்டு உள்ள அது மூலமாக வந்து கொஞ்சம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம் இப்போ ஓகே ஸோ நல்ல அட்வான்ஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அறுவை சிகிச்சைக்கு போகணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை இப்போ இருக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த கால பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? துளசி. டாக்டர் இருக்காங்க. துளசி, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். இது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்குங்க சார். சொல்லுங்கம்மா. முதுகு கழுத்து ரைட் சைடில் வலிக்குதுங்க. ஓகே. ஹார்ட் ஆப்ரேஷன் போது அந்த எப்போ பண்ணாங்கம்மா அது? துளசி லைனில் இருக்கீங்க? துளசி கட் ஆகிட்டாங்க டாக்டர், நீங்கள் ஆன்சர் சொல்லலாம் அதுக்கு முன்னாடி. ஓகே. இந்த மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண சில பேருக்குலாம் வந்து என்ன ஆகணும், அது வந்து நடுவில் வந்து ஒரு பிரெஸ்ட் போன் சொல்லிட்டு ஒரு நடுவில் இருக்கும், அதை வந்து கட் பண்ணி தான் அவங்க ஹார்ட்டுக்கிட்ட போவாங்க அவங்க. அப்படி திருப்பி மூடி ஒன்றும் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஹீல் ஆனால் கூட சில பேர் வந்து சம் பீப்புள் டெவலப் க்ரானிக் பெயின், நாள்பட்ட வலி சொல்லுவாங்க. அது அந்த பெயின் வந்து ஒரு பக்கம் கூட இருக்கலாம், 2 பக்கமும் இருக்கலாம். இப்போது அது வந்து ஒரு 3 மாதத்துக்கு மேலே தொடர்ந்து அந்த மாதிரி வலி இருந்ததுன்னு வச்சுங்க, அது வந்து அந்த வலி பிகம்ஸ் நோயாச்சு. அது அறிகுறியிலேருந்து இட் பிகம்ஸ் நோய் ஆகிடும் மாட்டுக்கு. இட்ஸ் கால் போஸ்ட் எர்னாட்டமி பெயின் சிண்ட்ரோம் சொல்லிட்டு. ஓகே. இது வந்து ஒரு இந்த மாதிரி எங்கள் மாதிரி பெயின் ஸ்பெஷலிஸ்ட் காமிச்சிங்கன்னா நாங்கள் வந்து எந்த ஸ்ட்ரக்சர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, சிலப்போ போனில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், சம்டைம்ஸ் மசில்ஸில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம், சம் லெகமெண்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் காரணம் இருக்கும், அதனால் வலி வரதுக்கு காரணம். ஓகே. நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏற்றபடி நாங்கள் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் ஓகே ட்ரீட்டபிள் கண்டிஷன் இது வந்து சம்டைம்ஸ் இது வெரி குவைட் காமன்னாக சொல்லணும் அதை பற்றி. ஓகே, குவைட் காமன். இந்த போஸ்ட் எர்னாட்டமி, போஸ்ட் தரக்காட்டமி சொல்லிட்டு இதெல்லாம் ப்ளஸ் ஈவன் சில பேருக்கு வந்து அந்த பிரெஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அப்போ கூட அந்த ஆப்ரேஷன் ஆனப்புறம் கூட தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கும், வலி இருந்துகிட்டே இருக்கும். ஓகே டாக்டர், அதுக்கும் இந்த மாதிரி சிகிச்சை வந்துச்சுலாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேக் பெயின் பற்றி பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.